அல்லேலூயா. ஜெயத்தை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். சேனை அதிபன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக பார்க்கும் பொழுது ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 41ஆம் அதிகாரம் 14வது வசனம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாமா? யாக்கோபு என்னும் பூச்சியே, சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு எப்பொழுதுமே துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தன்னுடைய சகோதரனுக்காக பயந்து அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மாமா வீட்டுக்கு வந்து தஞ்சம் அடைகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். தனி ஆளாக வராரு. ஆனா தேவனுக்குள்ளாக அவர் வேரூன்றி இருக்கும் பொழுது அநேக கிளைகளையும் கனிகளையும் தேவன் கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நாமும் என்ன பண்ண, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்குள்ளாக அதிக வேரூன்றி இருக்க வேண்டும். ஆமென். ஏதோ மேல மட்டும் நம்முடைய வேர்கள் இல்லாதபடிக்கு அவருக்குள்ளாக நம்முடைய வேர்கள் ஊன்றி இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் அனைத்தும் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததியை அவர் பெருக செய்வார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெயத்தை தேவன் கட்டளிடுவார். ஹல்லேலூயா.